பார்த்துட்டு சரியான புக்கிங். இந்த அவங்க போய் கேரளா போய் பேசுனா தெரியுமா? திருவனந்தபுரம், கொச்சின்லாம் பேசுனா. பயங்கர புக்கிங்கா. ஆனா இந்த படம் பார்த்தா எவனுக்கும் பிடிக்கல. இது அப்படி ஒரு ஏமாத்துற தானே. எல்லாரும் அப்படியே கதர்றாங்க. என்னடா இந்த படம் சொல்லிட்டு. சொல்லிட்டு இப்ப என்ன மேட்டர்னா, நேத்து 2 நாள்ல கேரளால டிக்கெட்ட கேன்சல் பண்ணியிருக்காங்க. சில தியேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா, நீ கேன்சல் பண்ணா பரவால்ல. நான் படத்துக்கு வரமாட்டேன். மொக்க படத்துக்கு வரமாட்டேன். நீ வச்சுக்கோ, என் காச வச்சுக்கோ. ரூ. 400 500 வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்களாம் மக்கள். ஸோ நெறைய படம் வந்து நீ பார்ப்ப. நீ ஒண்ணும் இல்ல. நீ வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தன்னா, புக்டுன்னு இருக்கும். ஆனா தியேட்டர்ல பார்த்தா ஆட்களே இருக்க மாட்டாங்க. இதான் நடக்குது. இப்ப இன்னைக்கு ஷோ போயிட்டு இருக்கோம். நீ பார்த்தன்னா, டிக்கெட் புக்டு. ஆனா ஆட்கள் இல்ல. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் போயிடுச்சு. ஆனா ஏன் புக் பண்ணாங்கன்னா, ஹைப் பண்ணிட்டாங்க இவனுங்க. அப்படி சூப்பரா இருக்கும். இந்த படம் வேற லெவலு கங்குவா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா மேலயும் ஓகே ஒரு நல்ல ஆக்டர் தானே சொல்லிட்டு போட்டாங்க. இது வந்து என்ன பண்றது? இதுதான் நீ சொன்ன மாதிரி தான். இதே மாதிரி தான் வித்துட்டான் அவுட் ரேட்ல. ப்ரோ இவங்க ஏமாத்திட்டான். சூர்யாவே நம்ப வச்சிருக்கானுங்க ப்ரோ. சூர்யா ஸ்டேஜ்ல ஏறி அவன் சொல்றான் இந்த படம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்தியால எல்லா டைரக்டர்ஸும் வாயை பிளந்து பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி நம்ப வச்சிருக்கான் சூர்யாவையும். அதுதான் சொல்றேன். சூர்யாக்கு அறிவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ இவனுல என்னது சித்து சிவாலாம் போட்டுறக்கூடாது. ஏன் சொன்னா நீ என்ன பண்றா சூர்யா வந்து என்ன நடிச்சாலும் சூர்யா வந்து பார்க்க போறது கிடையாது. எடிட்டிங்லாம் முடிச்சு டெய்லியும் பார்க்கறது. யார் பார்ப்பாங்கன்னா, டைரக்டரா டீம் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல ஞானவேல் ராஜா பார்ப்பான். சூர்யா என்ன இருந்தாலும் வேற ஒர்க் இருக்கும். அவன் நடிச்சிட்டு இருப்பான், மத்தது பண்ணிட்டு இருப்பான், உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டான். யாரு படத்த ஃபுல்லா டெய்லியும் பார்த்துட்டே இருப்பான்னா, இந்த சிவா தான் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு தான் கரெக்ட்டா தெரியும். படம் நல்லதா மொக்கையான்னு சொல்லிட்டு. சூர்யா நடிச்சத கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா இது ஃபுல்லா சிஜி சாதாரண படம் கிடையாது. ஒரு சிங்கமா படம் கிடையாது. ஓகேவா? ஆனா அவனும் நம்பியிருப்பான். ஆமால்ல, இது நல்லா தான் வந்திருக்கும் போல இருக்கே. ஆமா தலைவா, நான் பார்த்தேன். சிஜிலாம் சவுண்ட் போட்டு பார்க்கும்போது, வேற லெவலு 3டி கிளாஸ்லாம் போட்டு பாருங்கன்னு சொல்லும்போது, அவனே நம்பியிருப்பான். நீ சொன்ன மாரி. நம்மளுக்கே நம்பிருவோம். ஓஹோ! நல்லா தான் வந்திருக்கு போல இருக்கே. அப்ப நீ சொன்ன மாரி தான். சூர்யாக்கே இப்ப உட்காந்து பார்ப்பான். இப்பதான் ரிலீஸ் பண்ணுவான். 1 மாசத்துக்கு அப்புறம். ஓ! தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோம். படம் மொக்கையா தான் இருக்குன்னு சூர்யா ஆக்சுவலி இப்ப தான் தெரிஞ்சிருக்கும். படம் ரிலீஸ் வரைக்கும் நீ சொன்ன மாரி சூர்யாக்கே வந்து ஒரு ஃபேண்டஸில இருந்திருப்பான். ஏன்னா நல்லா அது என்னது அந்த ஒரு இது ரிலீஸ் பண்ணாங்கல்ல வீடியோ. கண்ணாடி போட்டு பார்ப்பான் தெரியுமா? சூர்யா ட்ரெய்லர் 3டி ட்ரெய்லரு. அதுல சூர்யா மூஞ்சி பார்த்திருக்கியா? எமோஷனல் ஆயிடுவான். அவனே நம்பிட்டான். ஓ! ட்ரெய்லரே இப்படி இருக்கு. அப்ப உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு போல இருக்கே. வேற லெவல் சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, சிவா கை இப்படி பிடிப்பான் பார்த்திருக்கியா? சிவா சிரிச்சுட்டு இருப்பான். இவன் தான் எமோஷனல் ஆகி கை பிடிப்பான். வேற லெவல் சிவான்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேன். சூர்யாக்கு தெரியாது. ஏன்னா சூர்யா வந்து படம் பார்க்க முடியாது ஃபுல்லாலாம். அவன் ஆக்டரு. அவன் வேற பிஸியா இருப்பான். அதுவும் ப்ரமோஷனல் பிஸி ஆயிட்டான். இல்ல ப்ரோ ஆனா இவங்க எனக்கு என்னன்னா அந்த ஆளோட குணத்தை பார்த்து ஏமாந்துட்டாங்க. இப்ப அந்த ஆளு ஷூட்ல ஸ்பாட்ல வந்து சத்தமே இல்லாம வேலை செய்யற ஒரு ஆளு பெருசா எதுவும் கத்த மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பின் டிராப் இதா இருக்கும். பிளானிங் கரெக்டா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் போய் எதுவுமே பண்ணணும்ட்டே அவசியம் கிடையாது. ஓகேவா? இவர் சேர் போட்டு இவர் பேசாம உட்காந்துருவாரு. ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாமே கரெக்டா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. கரெக்டா நடக்கும். இந்த ஆள் ஷூட்ல வந்து எதுவுமே டிலே எல்லாம் ஆகாது. கரெக்டா எல்லாம் பண்ணக்கூடிய ஆளு. ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆச்சுன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட் பண்ற ஆளு. அவர் கேட்டது ஒன்று ரெண்டு கிடைக்கல இன்னைக்கு இல்ல அப்படின்னா கூட அதுக்கேத்த மாதிரி பண்றாரு. சோ பத்தாவதுக்கு இந்த படத்துல அந்த ஃபாரஸ்ட் சீன் அது இதுன்ட்டு சில இதெல்லாம் லைவ் லொகேஷன் இப்ப எடுத்திருக்கானுங்க. சோ அந்த லொகேஷன் டிஃபிகல்ட்டினே இருந்தாலும் ஷூட் பண்ணலாம் பார்த்து அந்த நம்பிட்டான். நம்பிட்டு தான் அஜித் கிட்டையும் பேசியிருக்கான். அஜித் கிட்ட பேசி இவரை பத்தி ஏதோ பெருமையா சொல்லியிருக்கான். அப்ப அஜித் தான் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கான் போல. இது மாதிரி இப்ப தெரியுதா சிவா ஏன் வந்து நான் வந்து தொடர்ச்சியா இத்தனை படம் பண்றேன். அது அவனே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான் பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க சிவாவை பெரிய ஆளு நம்பிட்டானுங்க. ஆனா ட்ரால்ல இப்ப அவன் சிவானால ஞானவேல் ராஜானாலதான் இவ்வளவு அடி வாங்குறான் சூர்யா பாவம். இல்ல இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். மிஸ் பத்தி யாருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப அட்ஜஸ்ட் பண்ண மாட்டிருப்பாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு சினிமாட்டோகிராஃபி மாத்தலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? நெட்டியாரா இருந்தாங்க. அவர் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அது பிரச்சனை ஆயிடுச்சு. டைரக்டருக்கும் அவனுக்கும். ஏன்னா அவனுக்கு பிடிக்கல அவனுக்கு. இது புரிஞ்சு போச்சு அவனுக்கு. இது சரியா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது சரியா வராது புரிஞ்சிச்சு. இல்ல அது ஓகேவா? கரெக்ட். அது வந்து நட்டி வந்து கேமராமேனா இல்ல ப்ரோ. அவன் நார்மலா நடிகரா இந்த ரோல் வாங்குறதுக்காக போயிருக்கான். ஓகேவா? என்ன எடுத்துக்கிறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு அவன் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி வந்து லைட்டிங்கே இவ்வளவு டல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி ஆ சொல்லியிருக்கான். ஓகேவா? அதை வந்து அவனுக்கு என்ன சொன்னீங்க, இல்ல சார் வேணே இந்த மாதிரி தான் நாங்க எடுக்கிறோம். இந்த டோன் செட்டப்ல தான் நாங்க எடுக்கணும்னா அது எப்படிப்பா சுத்தமா லைட்டிங்கே இல்லாம எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அவன் சொல்லியிருக்கான். அது இவங்க பண்ணிருக்கணும். எதுவுமே இவங்க இல்ல நான் பண்ணல. என்ன அதான் சொல்றேன்னா, பிரச்சனை. இல்ல நான் இப்ப இப்படி சொன்னா பாத்தியா யாரும் சொன்னா கேட்க மாட்டாங்க. முட்டாள் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லி இதுதான் மேட்டர். ஏன்னா இப்ப நட்டின்றவன் பாலிவுட்ல ஒர்க் பண்ணியிருக்கான். அவனுக்கு அவன் பண்ணாத விஷயமே இல்ல. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலா அவனுக்கு நிறைய பண்ணியிருக்கான் அவன். அவன் பண்ணாத கேமரா இது எதுவுமே கிடையாது. லைட்டிங் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு சீனியர் வந்து அதுவும் சும்மா யாரும் அவன்லாம் ஒன்னும் நடிக்க போயிருக்கான்னு நடிக்க தான் செய்வான். அவன் வாய் விடணும் அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் ப்ரோ அவன் 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 எல்லாத்தையும் ஹேண்டில் அவன் பண்ணியிருக்கான் ப்ரோ. நட்டி ஒரு அதான் இவனு இன்டர்வியூல அவன் இல்ல சொல்றான். அதான் சொல்றேன். இல்ல இப்ப ஒரு நடிக்க போறேன்னு வச்சுக்கேன். நம்ம கம்முனு வாய் விட்டு தான் இருப்பான். யாரும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு சினிமாட்டோகிராஃபி சொல்லிட்டு. அதே மாதிரி ஏன் சொல்றான்னா, அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு ஸ்கேல்ல எடுக்குறாங்க. அவன் கண்ணு முன்னாடி ரொம்ப கேவலமா இருக்கு. டொக்கா தெரியும் சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படியே தெரியுது. டேய் இப்படிலாம் எடுக்கவே கூடாதுடா. அப்படி இருக்கும்போது இவனுக்கு இவ்வளவு நாலேஜ் மோசமா இருக்க முடியுமா? அதனால பொலைட்டா சொல்லியிருப்பான். ஏங்க இவங்க இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவனாலே வாய் தடுக்க முடியாம சொல்லியிருப்பான். ஆனா இவன் சொல்லியிருப்பான். இருங்க ப்ரோ. அவனுக்கே அப்படி சொல்லு. அவன விட இவனுக்கு என்ன இது இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
இல்ல அதான் ப்ரோ, சொல்றேன். இதெல்லாம் அவன் ஒரு வந்து எக்ஸாம்பிள். ஒரு இன்டர்வியூல வந்து அவன் சொல்லியிருப்பான். அதாவது அவன் வந்து எல்லா விதமான கேமராலையும் ஒர்க் பண்ணிருக்கான். அதாவது பிலிம் ரோல் கேமரா இருக்கும்போதும் ஒர்க் பண்ணிருக்கான். எல்லாமே அதுக்கப்புறம் டாப் சினிமாட்டோகிராஃபர் அவங்களாம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் கேமரா வந்தப்போ ஒர்க் பண்ணிருக்கான். ரெட் இன்னைக்கு அட்வான்ஸ் இருக்கிற எல்லா கேமராலையும் ஒர்க் பண்ணிருக்கான் அவன். ஸோ அவன் வந்து ஓரளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இருக்கும், லைட்டிங்ஸ் எல்லாமே நாலேஜ் இருக்குன்னு வைங்களேன். அவன் வந்து என்ன சொல்றான்னா, அந்த ஆதி நெருப்புன்னு அந்த சாங் எடுத்தானுங்க பாத்தீங்களா, அதுல சொல்றானா, என்னங்க நீங்க நைட் ஷூட் மாதிரி எடுக்கிறீங்க இந்த சாங், ஓகே, சுத்தமா லைட்டிங்கே இல்லாம எடுக்கிறீங்க. இப்போ ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்போ அந்த பாட்டுல வந்து ஃபயர் எரியிற மாதிரி சாங் ஷூட் பண்றானுங்க. ஃபயர் எரியிற அந்த நேச்சர் லைட் மட்டுமே வச்சு எடுத்திருக்கானுங்க. அந்த கலர்ல போடுற லைட் எதுவுமே சுத்தமா யூஸ் பண்ணல. அதனாலதான் நீங்க அந்த பாட்டை பாருங்களா, இருட்டா இருக்கும் அந்த பாட்டு. அதான். ஸோ இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து அறிவாளியா சொல்றாங்க எல்லாரும் கட் பண்ணி விட்டுருக்காங்க. அமைதி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா முட்டாளுகளா சேர்ந்திருக்காங்க. ப்ரோ அதுல ஏன்னா இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கர மொக்கையான பிளேஸ்மெண்ட். படமே ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுக்குது ப்ரோ. ஒரு மாதிரி எப்படா இன்ட்ரோல் விடுவீங்க அப்படின்ட்டு இருக்கும். அந்த இன்ட்ரோல் இன்னமா இன்ட்ரோல் நான் போனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னமா இன்ட்ரோல் வரல அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கேன். அப்ப கொண்டு வந்து ஒரு சாங் போடுறான் ப்ரோ. என்ன பாட்டு? அந்த ஆதி நெருப்பேன்னு ஒரு சாங் ஆடுவானுங்கல்ல, சூர்யா கங்குவா ம். கெட்டப்ல ஆடுவாங்க. அந்த சாங் வந்து இன்டர்வலுக்கு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து போடுறாங்க ப்ரோ. அப்ப யாருமே எதிர்பார்க்கல சார் இன்டர்வல் விட இதுல போறாங்க இதுல அப்படின்னு இது நினைச்சிட்டு இதுல இருந்தா, அப்போ வந்து இல்ல சாங் போட்டு இதுல ஏமாத்திட்டு இருக்கான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் வந்து ஆக்சுவலா பார்த்தா ரொம்ப கரெக்ட்டா தான் போட்டுருக்காங்க. 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கே வந்து உன்னால வந்து தங்க முடியல. இத மட்டும் ஒரு 3 ஹவர்ஸ் ஆக்கியிருந்தேன்னு வச்சுக்கயேன், இன்னும் செத்து போயிருப்பாங்க எல்லாம் தியேட்டர்ல. புரியுதா? அந்த விஷயத்த தப்பிச்சுட்டீங்க. அத நோட் பண்ணவே யாருமே. ஆக்சுவலா கரெக்ட்டான டியூரேஷன். படம் நல்லா இருந்தா உனக்கு கரெக்ட்டா கிளிக் ஆயிருக்கும். இது மட்டும் 3 ஆனா அதுவே உனக்கு ஸ்லோவா தெரியுதுன்னா, அப்ப எந்த அளவுக்கு மொக்கையான படம். இது மட்டும் 3 ஹவர்ஸ் ஆக்சுவலா 3 ஹவர்ஸ் மேல வந்திருக்கு. அத கட் பண்ணிருக்காங்க. அத கம்மி பண்ணிட்டாங்க. அது நல்லது பண்ணிட்டாங்க உங்களுக்கெல்லாம். இல்லன்னா உடைஞ்சு போயிருப்பாங்க எல்லாரும். தியேட்டர்லலாம். ஏன்னா, அந்த கரண்ட் கரண்ட் பொசிஷன் தெரியுமா? ஆக்சுவலா கரண்ட் பொசிஷன் வந்து இன்னும் டைம் இருக்கு ஆக்சுவலா. கரண்ட் பொசிஷன் வந்து 1 ஹவர் இருக்கு ஃபுட்டேஜ். அத வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த எவ்வளோ 20 நிமிஷம் வருமா? படத்துல. அதுக்கே அழுகுறாய்ங்க கரண்ட் போர்ஷன். அத மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்குன்னு நெனச்சு பாரு நீ. படம் இன்டர்வல் முன்னாடி தான் அவன் காட்டுக்கே அப்படி வச்சுதான் வச்சுக்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஒரு 3 ஹவர்ஸ் அது ஓட்டி தான் வச்சுக்க. இன்னும் மோசமா இருக்கும். அது தப்பிச்சுட்டாய்ங்க. பயங்கர ஆபாசமா இருக்கும். அது பயங்கர ட்ரோலா இருக்கும். ஏன்னா கரண்ட் பொசிஷன் என்ன நெனச்சுட்டு இருக்க? எடுத்து இது இவ்வளவுதான் நெனச்சுட்டு இருக்கியா? ரொம்ப கம்மியா காமிச்சிருக்காங்க. நீயே பாத்துரு. படத்திலே எவ்வளோ? 20 நிமிஷம் வருமா? ரொம்ப கம்மியா. அப்புறம் வந்து ஏதோ ஒரு திருப்பி வரும்னு நெனைக்கிறேன் கிளைமேக்ஸ்ல. கரெக்ட்டா? மொத்தம் இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் வருமா? அவ்வளோதான். ஆக்சுவலா 1 ஹவர் மேல இருக்கு கரண்ட் பொசிஷன். ஸோ அதுக்கே நம்ம பாராட்டணும் அவனுங்கள. அட்லீஸ்ட் மக்கள வந்து இது பண்ணிட்டாங்க. இந்தியன் 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 டூலாம் 3 ஹவர்ஸ்ல கரெக்ட்டா? இந்தியன் டூலாம் பெருசுல. அந்த மாரி அவனுங்க அறுக்கல. அதுதான் சொல்றேன். கரண்ட் பொசிஷனே தேவையில்ல. நான் என்ன சொல்றேன்னா, கரண்ட் பொசிஷன் தூக்கி போடு. அத கட் பண்ணி தூக்கி போடு. தேவையே கிடையாது. வெறும் அந்த காடு, கங்குவா, ட்ரைப் சண்டை நீ அதிலேயே முடி. அப்படி இருந்தாலே படம் இன்னும் தப்பிச்சிருக்கும். நான் தப்பிச்சிருக்கேன் இத விட பெட்டரா இருந்திருக்கும். இவனுங்க ஓவர் திங்கிங். கரண்ட் பொசிஷன் இதே சேர்க்கிறது. அது தேவையில்லாத அணி. விஎஃப்எக்ஸும் எனக்கு தெரிஞ்சு அந்த கரண்ட் பொசிஷன் வந்து அதுவும் ஏர்போர்ட்லாம் கழுவில ஊத்துறாங்க. ஏதோ ஏர்போர்ட் ஏதோ ஃபைட் வருமா? அதுல தலைவன் வந்து அத தான் எல்லாம் கழுவில ஊத்துறாங்க. ஆனா அந்த காட்டு பொசிஷன்ல பரவாயில்லன்றாங்க. காட்டு பொசிஷன்ல விஎஃப்எக்ஸ் ஒண்ணும் அந்த முதல்ல ஓகே. மத்தபடி ஓகே. ஓரளவுக்கு இல்ல. இந்த கரண்ட் பொசிஷன்ல வர விஎஃப்எக்ஸ் தான் கொடூரம் பயங்கர கொடூரமா இருக்குன்றாங்க. அதான் சொன்னாங்க. அந்த அந்த கரண்ட் பொசிஷன் தேவையில்ல தூக்கி போடுறா. நீ எதுக்குடா நீங்க வர? நீ வெறும் காட்டுலயே இருடா. ஆனா ஓரளவுக்கு படம் டீசென்ட். ஓரளவுக்கு நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம். இந்த கேவலத்தெல்லாம் இவனுங்க ஓவரா பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கார்த்தி வர கெட்டப்லாம் வந்து ஓவரா இருக்கான். ஐ மீன் இதுல சொல்றேன். கரண்ட் பொசிஷன்ல சொல்றேன். ஃபிளாஷ்பேக் ஓகே. கரண்ட் பொசிஷன்ல வரதெல்லாம் வந்து ரொம்ப அபார்ஷன். ப்ரோ அதான் சொல்றேன். இன்னொன்னு என்ன தெரியுமா, தமிழ்நாடு ஓப்பனிங் வந்து இதுல அமரன் பண்ணதுல ஒரு பாதி 60% அந்த மாதிரி தான் பண்ணிருக்கு. இத்தனைக்கும் அமரன் அத்தனை படத்துக்கு கூட கிளாஸ் வந்துச்சு. இது சோலோ ரிலீஸ் தான் இது. ஆமா. இதுக்கப்புறம் ஆனா ஒத்துக்க கஷ்டம் ப்ரோ. மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவனும் ஓரளவுக்கு இடத்த புடிச்சிட்டான். இப்ப அவன் டைரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ், சுதா கோங்கரா இந்த மாதிரி அவன் பெரிய இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால கஷ்டம் இதுக்கப்புறம். இன்னைக்கு தனுஷ் கூட ஒரு அதான். படத்துக்கு கிளிம்ஸ் விட்டுருந்தான் பாத்தீங்களா, அந்த குபேரான்ற படத்துக்கு. பார்க்கல. வரும்னு சொன்னாங்க. வந்துச்சுல்ல? 6:30க்கு வந்துச்சா? வந்துருச்சு வந்துருச்சு. அதான்யா சூர்யாவுக்கு உன்னோட பெரிய மார்க்கெட் இருக்கு. பட் ஆனா அவன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கல அவ்வளவுதான். இப்ப ஒண்ணும் இல்ல. நீ சொன்ன மாரி தான். இப்ப 100ல இருந்து 200 போயிட்டான் சிவகார்த்திகேயன். சூர்யா வந்து இன்னும் 200 தொடல. சூர்யா வந்து 100 தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாஸ்ட்ல கரெக்ட்டா?
அந்த 100லேருந்து 200 போறதுக்கு இவரு 100லேருந்து 2000 போறதுக்கு ட்ரை பண்ணாரு. இப்ப கீழ சரிஞ்சு விழுந்துட்டாரு. இன்னும் இப்ப 100ல தான் இருப்பாரு. ஆனா அவனுங்களோட என்ன நான் சொன்ன மாரி தான். இவனுங்க என்ன ஸ்கேம்னா, ஓன் ப்ரொடக்ஷனால இத பெருசா போய் சொல்லி ஏமாத்துறது. இப்ப நீ சொன்ன மாரி தான். ஒண்ணு அடுத்த வாரம் பாரு. கண்டிப்பா சொல்லுவான் 250. அமரனோட கலெக்ஷனோட அதிகமா சொல்லுவான் பாரு. நீ பாரு வெயிட் பண்ணி பாரு. அமரன் கலெக்ஷனோட அதிகமா சொல்லுவான். அப்படி என்ன பண்ணுவ? இப்ப நீ சொல்ற பாயிண்ட்ட ஒத்துக்க மாட்டான். ப்ரோ ஸோ அப்படிலாம் சொன்னா எல்லாருமே கழுவி ஊத்திடுவானுங்க ப்ரோ. அவன் ஃபேன்ஸே நம்ப மாட்டானுங்க. அவன் ஒரு பைத்தியம். அதான் சொல்றேனே, ஞான விலாசன்றவன் ஒரு பைத்தியம். அவன் நீங்க கழுவுறதுலாம் கண்டுக்க மாட்டான் அவன். ப்ரோ அவன கழுவி நீங்க ஊத்தாமலே நீ அமரன் எடுத்துக்கங்க ப்ரோ. நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஓகேவா, சென்னையில இந்த படத்தையும் கம்பேர் பண்ணுங்க, அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுங்க. அந்த படம் இன்னும் ஸ்கிரீன் குறைக்கல. கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த படத்துக்கு ஈக்குவலா 490 ஸ்கிரீன் இது ஓடுதா, 470 ஸ்கிரீன் அந்த மாதிரி அந்த படமும் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோ ஸ்கிரீன்ஸ் ஓடியும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது ப்ரோ. நாளைக்கு நாளானிக்கும் எல்லா சிங்கிள் தியேட்டர்ல கூட அந்த படம் ஓரளவு டிக்கெட் விக்குது. ஃப்ரண்ட் ரோ அந்த மாதிரி தான் இருக்கு. கங்கு அப்படியே கிரீனா இருக்கு ப்ரோ. எல்லா தியேட்டர்லயும் கிரீனா இருக்கு. இல்ல நீ சொல்ற மல்டிபிளெக்ஸ். அவனோட இது சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோ. அவன் இவ்வளவு வாய விட்டுட்டான். கடைசி இப்படி வாய் விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் நேர்மையா வந்து சொன்னானா, அவனால இப்ப தப்பிச்சு போக முடியாது. அவனால சொல்லுவாங்க தெரியல, நோ நோ லுக்கிங் பேக் சொல்லுவாங்க இங்கிலீஷ் அந்த மாதிரி தான். இப்ப வந்துட்டு ஆமாங்க படம் சரியா ஓடல 100 சொன்னா வச்சுக்கேன் கரைச்சு போயிருவீங்க. எப்படிதான் கரைச்சு தான் போறீங்க. அது நான் போய் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போய் தான் சொல்லுவான். மாபெரும் வெற்றி 200 அண்ணன் நேத்து என்ன போட்டான் இப்படி என்ன போட்டாங்கன்னா பிக்கஸ்ட் சூர்யா ஓப்பனிங் எவர் அப்படிதான் போடுவான். அது அவன் மாட்டிக்கிட்டான். அதான் சொல்லுவாங்கல்ல பொய் சொல்லி மாட்டிக்கிட்டு அந்த முட்டுடுவான் தெரியுமா? கடைசி வரைக்கும் மாட்டாத மாதிரி அசிங்கம் திரிக்கூட சொல்லிட்டு அதுதான் பண்ணுவான். டொக்கா மாட்டிக்கிட்டான். ஆனா நீ சொன்ன மாதிரி ஒத்துக்க மாட்டான். கங்குவா வந்து சூர்யா கரியர்லயே மிகப்பெரிய திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றுலயே இந்த மாதிரி படம் பண்ணதே கிடையாது. ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு கமல் மாதிரி ஒரு சூர்யா தான். அப்படி சூர்யா ரஜினி சார் அந்த இது கலந்தவர் தான் சூர்யா அப்படின்னு பாரு நீ. ப்ரமோஷன் ஒன்றும் இல்லவனே. இப்போ பேப்பர் சண்டே வந்து பேப்பர்ல ஏதோ ஆட் கொடுத்துருக்காங்க. எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஒரு பெரிய ஆட் தர போறாங்களாம் சண்டே பேப்பர் தமிழ் இதுல நியூஸ் பேப்பர்ல மாபெரும் வெற்றி சொல்லிட்டு அதுக்கு செலவு பண்ணியிருக்கான். இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். சரி படம் ஓடல இப்போதைக்கு கம்பேர் பண்ண இப்போ செலவு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏன்னா அசிங்கம் அந்த வாக்கு கொடுத்துட்டோம். நாளைக்கெல்லாம் காரி துப்ப கூடாது. இந்த படத்தை பாடுறா நம்ம இவன் வந்துமா காலைப்புல தானம் பண்ணுமா ஒரு காலத்துல படம் ஓடுதோ இல்லையோ இப்போ சச்சின் படத்துக்குலாம் ஆவரேஜா ஓடினா கூட பெருசா கொடுப்பாரு 50வது நாள் ஒரு சதம் ஓடிட்டு இருக்கு. ஆல்பர்ட் இடத்துல பேபி ஆல்பர்ட் ஓடிட்டு இருக்கு. நம்மால் வந்து 100வது நாள் போட்டு பெரிய போஸ்டர் சூர்யா அப்படியே விஜய் போஸ்டர் அப்படியே பைக்ல இருக்க மாதிரி சந்திரமுகியே சின்ன போட்டு வச்சிருக்கான். அதை பெரிய ஹிட். சச்சின் படத்துக்கு அவ்வளவு பெரிய இது ஒரு பேப்பர் ஃபுல்லா அந்த மாதிரி தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே இப்ப பாரு நீ ஒன்னும் இல்லை அவனே இப்ப சொல்றேன் 50வது நாள் எவ்வளவு பேர் போஸ்டர் போடுறான்னு மட்டும் பாரு நீ நியூஸ் பேப்பர்ல. இந்த மாதிரி வெற்றி வந்து சூர்யா கையிட்டு ஆனா என்னடா உள்ள அழுதுட்டு இருக்காங்க. அவ்வளவு நஷ்டம் உள்ள அங்க நீ சொன்ன மாதிரி தான். சூர்யா பேரு இன்னும் 4 படம் பிச்சை எடுக்கணும். இது தேவையில்லாத வேலை சூர்யாவுக்கு. அது பேசாம ஹிந்தியில படம் பண்ணலாம். இப்ப தெரியுமா உனக்கு சூர்யா இப்ப ஹிந்தியில ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது தெரியுமா உனக்கு? தலைவர் அது இப்ப அது இதோட பெரிய காமெடிங்க. ஹிந்திலயும் இப்ப ட்ரால் கண்டென்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே அவனை போட்டு அடிக்கிறானுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா பேன் இண்டியன் ஹிட் வந்து தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு இருந்துச்சு. ஆனா நம்ம நல்ல பேரா இருந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம வந்து படம் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம பேரை வந்து கெடுத்துட்டு வந்துட்டான் போயிட்டு. இப்ப தமிழ் படம் இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி விட்டான். இதுக்கு அவன் ப்ரோ பண்ணாம இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்துல அடிதான் வாங்குவான். நீங்க வேணா பாருங்களேன், கார்த்திக் சுப்ராஜ் படம் இருக்குல்ல, அதுவும் ஃபிளாப் தான் ஆகும். ஏன்னா பொதுவாவே அவன் வந்து எப்படி சொல்றது, கண்டென்ட் இல்லைன்னு அந்த ஜிகர் தண்டா டபுள் எக்ஸல் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அவன்கிட்ட பெருசா இது இல்லை அப்படின்ட்டு. இப்ப அவன் கதைன்னு சொல்லிட்டு கேம் சேஞ்சர்னு ஒரு படத்தை எடுத்திருக்கானுங்க. அது பார்த்தாலும் ட்ரெய்லர் பார்த்தாலும் ஒரு ப்ராமிசிங்கா இல்ல. அதனால கார்த்திக் சுப்ராஜ்லயே நிச்சயமா அடிதான் வாங்குவான். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா பேசாம ஒரு சின்ன படம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. சூர்யா ஓன் ப்ரொடக்ஷன்ல 2D அதுவும் சொல்லி இப்போ ஜெய்பி மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த மெய்யலுக்கு டேரக்டர் அவங்களும் தானே. அவனை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன படம் பட்ஜெட் எடுக்கலாம். அப்படி பண்ணா கரெக்டாக ஓடும். ஆனால் இப்போ சூர்யா மைண்ட் வந்து வேற லெவல் போயிடுச்சு. ஹை பட்ஜெட் படம் தான் பண்ணோம். இப்போ நம்ம வேற லெவல். ஏன்னா இப்போ அவரே சொல்லிட்டார் பத்தியா லோ படம் நடிக்க மாட்டேன். எனக்கு அந்த வயசு இதாகிடுச்சு. இனிமேல் வெறும் ஆக்ஷன் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் ஃபுல்லாக பெரிய படம் பெரிய கேன்வாஸ் அதுதான் இப்போ சூர்யா மைண்டில் இருக்கு. அதை விட்டு சூர்யா அவளை இறங்காத மனசும் வரல. அவருடைய இதுவும் லட்சியமும் அப்படி இருக்கு. இல்ல நீங்க இப்போ கார்த்தி மாதிரி இது ஏஆர் முருகதாஸ் கூப்பிட்டு பேசியிருக்காராமே பிஃபோர் கங்கோ ரிலீஸ். ஏஆர் முருகதாஸ் கூப்பிட்டு கரெக்ட். கஜினி டூ ஏதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதான் இப்போ இந்த சிவாஜி சப்போஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவீங்க. அடுத்து அனௌன்ஸ் பண்ண வந்துடும். அதான் சொல்றேன் பாத்தியா அதான் மைண்ட் செட். அவன் கரெக்டா பண்ண மாதிரி இல்லைன்னா இன்னொன்னு மெயின் அந்த வாடி வாசலும் கெஞ்சுறான். ஆனா இவன் எங்க இவன் இவன் எப்ப வந்து படம் எடுத்து அது ஒரு மாட்டிட்டு இருக்கான். வாடி வாசல் மட்டும் கரெக்டா படுக்கிறாங்க. 1 இயர் கட்டோட கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னா சூர்யா பிரச்சனை இல்லை இறங்கிடுவான். ஆனா இப்போ வெற்றிமாறன் தான் காப்பாற்றணும். ஆனா வெற்றிமாறன் அது 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 தனி கேஸ் அவரு.
விடுதலை ரிலீஸ் ஆக போகுது, பார்ப்போம் என்ன பண்ண போதும் போல அடுத்த நடவடிக்கை. இந்த வாடிவாசல் தான் ஒழுங்கா எடுத்தானா அதில் போகலாம். பட் அதில் வேற நிறைய பஞ்சாயத்து இருக்கு. ஆமீர் நடிக்கணுமா நடிக்கக்கூடாதா, அது வேற நிறைய பிரச்சனை. 3 நாளைக்கு ஞானவேல் ராஜா, அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் ஆனால் அமீர் கண்டுக்கல, அமீர் கரெக்டாக தான் இருக்காரு. சூர்யாவுக்கு தான் கொஞ்சம் இது போல இருக்கு, பிரச்சனை போல இருக்கு. பட் ஆனால் மட்டுமே சொல்லிட்டார், அமீர் தான் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா அமீர் தான் வந்து அந்த மதுரை போர்ஷனு அவர் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. இந்த வாடிவாசல் எனக்கு தான் தெரியும். ஸோ அவர் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை அப்படிங்க. ஸோ நீ சொல்லிச்சு பார்த்தா வாடிவாசல் தான் காப்பாற்றணும் இடம் எடுத்தா. அதை தவிர்த்து வேற என்ன முடிவு எடுத்தாலும் மாட்டிப்பாரு. ஒன்று ஹிந்தியில் ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு, என்னாச்சுன்னு தெரியாது. சூர்யா ஏதோ சொன்னாங்க, அப்புறம் அது பேச்சுவார்த்தையே காணும். இல்ல அது ஏதோ இந்த படம் ஒண்ணு எடுக்க போறாங்க, கர்ணன் ஏதோ எடுக்க போறாங்க அப்படின்ற. ஆமா, அது வந்து யாரோ இது பண்ணிட்டாங்களாம், ஏதோ அவங்க இது கொடுத்துட்டாங்களாம். எங்க படம் அது, நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லை இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேசுறாங்களாம் ஹிந்திலேயே சூர்யாவுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு சூர்யா படம் வரும் அடுத்து கொஞ்சம் ஆச்சு. அது மெயினாக பண்ணுறாரா இல்லை ஒரு 2 ஹீரோ கூட வராரான்னு தெரில. ஏன்னா இப்போ தலைவர் அங்கே தானே இருக்காரு மும்பையில். இல்லைன்னா கம்பெனி தெரியுமா, இந்த பேர் ஏற்கனவே பிச்சைக்காரன். காசு வந்து எனக்கு கடன் வாங்கி இந்த படம் கங்கு எடுத்து நஷ்டத்தில் போயிட்டான். யார் ஞானவேல் ராஜா. இன்னும் கொஞ்சம் போன பேக் ஃபேர் அவள் தான் ஜெயிலுக்கு தான் போனவன். ஆனால் இப்போ அவனுக்கு பிளான் என்னன்னா, பாம்பேல ஆஃபீஸ் இப்போ போட்டிருக்காங்க, ஹிந்தி படம் எடுக்க போகிறாங்களாம். ஹிந்திலாம் யமனுக்கே யமன், உனக்கே தெரியும் ஹிந்தி இண்டஸ்ட்ரிலாம் எல்லாரும் அழிச்சு விட்ருவாங்க, அம்பானி அழிச்சு விட்ருவாங்க. இந்த நாய் இங்கேயே இதால் பழைக்க முடியல, அங்கே போயிட்டு இப்போ ஹிந்தி படத்தில் சூர்யா வச்சு அங்கே இருக்க ஆக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு படம்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இவர், அங்கே இருக்க ஆளுங்களை வச்சு. இப்போ அதான் வேலை தெரியுமா உனக்கு. ஞானராஜன் மெயினாக இப்போ அம்பேல தான் இருக்கான், அது தெரியுமா உனக்கு. நிறைய அங்கே தான் உட்காந்துருக்கான். உட்காந்து அதான் யோசித்தான், டே அதுவும் சொல்லுவாங்களே வானத்தை பார்த்து ஏதோ நாய்க்குள்ள, அந்த மாதிரி வந்து அவர் எண்ணம் ஃபுல்லாக ஹை லெவலில் தான் இருக்குது, எக்ஸிபிஷன் தான் இல்லை, வேற லெவலில் யோசிக்கிறாங்க. இப்போ நல்லா யோசிப்பாரு. அடுத்த ஞானராஜ் படம் பேர் பாலிவுட் தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ தெரியும்ல, அங்கே பாலிவுட்ல தெரிந்த நிறைய அந்த பார்ட்டி இதெல்லாம் போகணும், அந்த நெட்ஒர்க்கிங்லாம் பண்ணணும், அப்போ தான் அந்த இடத்துல சேர்த்துப்பாங்க. இப்போ தலைவர் தான் பண்ணிட்டு இருக்காராம் ஃபுல்லாக. போய் ஹிந்தி அந்த சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே போய் தான் பண்ணிட்டு இருக்காராம். ஃபுல்லாக பாம்பேல தான் இருக்காரு தலைவர். அதான் சொல்கிறேங்க, சூர்யாவுக்கு மாட்டினாயா இங்கே தமிழ்நாட்டு இருந்தாச்சும் அட்லீஸ்ட் கார்த்தி இருக்காரு, சிவகுமார் ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. பாம்பேல இப்போதான் தலைவர் தெரியுங்களா, தலைவர் அங்கே தான் இருக்க தெரியுங்களா, வார கடைசியில் அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு சூர்யா. அங்கே போனால் வெறும் ஜோதிகா, இங்கே ஞானவேல் ராஜா தான் இவருக்கு ஹெல்ப் விளங்கிடும். கூட அடுத்த வாரம் தனஞ்சன் கூட்டு போக நினைக்கிறேன். தனஞ்சன் வாங்க, நீ வந்து ஹிந்தியில் வந்து இன்டர்வியூ கொடுயா, தமிழ் யூடியூப்ல கொடுத்து உனக்கு டைம் வேஸ்ட்டாக பண்ணுறேன், ஹிந்தியில் வந்து டைம் கூட இன்டர்வியூ கொடு, உன் திறமை தெரியட்டும். எல்லாம் டாக் பண்ணி கழிவு ஊற்றாங்க தனஞ்சன். ஆனால் என்ன பிளாக் பண்ண நினைக்கிறேன் இந்த ஐடியா. தலைவன் அப்ஸ்கான் நினைக்கிறேன், ரிப்ளையே காணும். சார் நீங்கள் ஒருத்தன் போட்டிருக்கான், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ரெண்டிங்கில் இருக்குது சார் கங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டாக் பண்ணுறாங்க. தலைவன் ஒரு ரிப்ளை இல்லை, ஒரு கோவம் இல்லை, வரமாட்டான் பாரு யூடியூபுக்கு 1 மாதத்துக்கு. ஃபஸ்ட்டு அந்த 2 பேர் தோத்தினாலே போதுங்க சூர்யாவுக்கு கரெக்டாக. எனக்கு என்ன அப்படின்னா, அதே குடும்பத்தை தானே இவன் இருக்கான், கார்த்தி வந்திருக்கான். அவன் எவ்வளோ கிளவராக மூவ் பண்ணுறான், ஒரு படத்துக்கும் சின்ன படம் முன்னாடி பொண்ணு சொல்லிட்டு. அவனுமே மொக்க படம் கொடுத்துட்டாங்க இருக்கான். ஜப்பான்லாம் மொக்க படம் தாங்க. ஏங்க நீங்க வேற. ஜப்பான்னா இல்ல ஜப்பான கங்கோவா, சின்ன பட்ஜெட்டியா, அது வழி தெரியாது, புரியுதா அவனுக்கு பிஞ்சு தெரியாது உனக்கு, புரியுதா. இப்போ மெய்யழகன்னா லாபம், இப்படித்தான் நஷ்டம் இல்லை, அப்படி சொல்றேன் நான். கங்குவா ஃபிளாப்புக்கு ஜப்பான் ஃபிளாப் டிஃபரன்ஸ் இல்லையா. கங்குவா ஃபிளாப்னா நஷ்டம் உனக்கு எவ்வளவு கடன், ஜப்பான் ஃபிளாப்னா நீ அவனுக்கு பெரிய நஷ்டம் நினைச்சிட்டு இருக்கியா. நஷ்டம் கிடையாது, கிட்டிக்கெல்லாம் திட்டுவாங்க, அவ்வளவுதான். என்ன ப்ரோ அவனுக்கும் படம்லாம் லாஸ் ஆயிருக்கு ப்ரோ. தேவ்னு ஒரு படம்லாம் நடிச்சான், அதெல்லாம் ரொம்ப டிசாஸ்டர் ப்ரோ. தேவ் யார் ப்ரொடியூசரு, 2D ப்ரொடியூசரு. இல்ல பிரின்ஸ் பிக்சர்ஸ்னு பண்ணான். அதான் சொல்றேன், இது ஓடல. அது ஓடாதனாலதான் திருப்பி டேட் கொடுத்து சர்தார் கொடுத்தான். சர்தார் நல்லா ஓடிடுச்சு. அதுதான் சொல்றேன், அவன் எல்லாம் நல்லா கிளவரா பண்ணுவான், ஓன் ப்ரொடியூஷன் பண்ண மாட்டான் அவன். சூர்யா அப்படி சூர்யா ஃபுல்லா ஓன் ப்ரொடியூஷன் தான் பண்றாரு தலைவர். அடுத்த ப்ரொடியூசர் போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவமானம், என்ன விஜய்க்கு அத்தனை கோடி, சூர்யாவுக்கு அவ்வளவு கோடி. இந்த படத்துல இவங்க இவ்வளவு இது பண்றாங்கல்ல, இது நிச்சயமா என்ன நடக்கும்னா, ஓவர்சீஸ்ல வாங்கினவனுக்குள்ள ஏமாத்திடுவானுங்க. ஓவர்சீஸோ இல்ல வேற ஏதாவது இந்த ஸ்டேட்ல வாங்கினவனும் ஏமாத்திடுவானுங்க. எனக்கு தெரியாது அவுட் ரைட்டு, அது மீறி ஏதாவது சண்டை போட்டா கூட நீ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய விட்டுருவானுங்க. வேற யாராச்சும் இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் ஏதாவது ஏரியா வாங்கியிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி அடுத்து இந்த வாத்தியார்னு படம் வருதுல, அது ஸ்டுடியோ கிரீன் படம் தான், அது வர்றப்ப கண்டிப்பா ரெட் கார்டு போடுவானுங்க. ரெட் கார்டு எதுக்கு ரெட் கார்டு?
இல்ல ரெட் கார்டு இல்ல, அந்த அந்த படம் வரப்ப கரெக்டா இந்த பஞ்சாயத்து எடுத்துட்டு வருவானுங்கன்றேன். இது இது ஃபண்ட் செட்டில் பண்ணாதான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இதை லாக் போடுவானுங்க. ஆமாமா. இப்ப கங்குவாக்கே போட்டாங்களே, கங்குவாக்கே அவ்வளோ நடந்தது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு நம்மால் என்ன சொல்லியிருக்காருன்னா, "ஐயோ வெயிட் பண்ணிங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும், கலெக்ஷன் அள்ளும், எடுத்துக்கோ, நியாயமா எடுத்துக்கோ" அப்படின்னு நினைச்சாங்க. படம் மொக்கையாச்சா தூக்கி ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என்ன படம் வாய் கிழிச்சிச்சு, காசு கொடுறா நாயே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபோன் எடுக்க மாட்டான். இப்போ நான் நாலேஜா 2D ஆஃபீஸே லாக் பண்ணியிருப்பான். நீ சொன்ன மாதிரி தான் கரெக்டா, அதை படம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. 2Dயே இருக்காது பேர் ஒன்றும் ஒன்று ரெண்டு ஒரு வருஷத்துல. எப்படிலாம் பண்ணக்கூடாதுயா இப்பா. இந்த மாதிரி சினிமாலாம் எவ்வளோ கேர், அதாவது ஆர்பி சௌத்ரி, ஏம் ரத்னம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து அவ்வளோ கிளவரா பண்ண ஆளுங்களே கீழே வந்துட்டாங்க. இப்போ லைக்கா நம்மளாம் பார்த்தல எப்படி இருக்கு சினிமாவில், ஓகேவா? அந்த மாதிரி ஆட்களே வந்து ஏதோ பண்ணால இப்படி அணிஞ்சு கிடக்குறாங்க. இவெல்லாம் எந்த மூளைக்கு இதுவே ஃபர்ஸ்ட். அதுதான் சொல்றேன், ஏஜிஎஸ்லாம் எவ்வளோ அழகா பண்றாங்க, எப்படி பண்றாங்க அவனுங்க. கோட் படத்துக்குலாம் ப்ரொமோஷனாக வாண்டடா அவனுக்கு குறைச்சாங்க. இது போதும், இவ்வளோ போதும், வாய்ப்பே கொடுக்காத எல்லாத்தையும். ஏஜ் படம் ஷூட்டிங்ல இருக்கும்போதே எல்லாம் பேசிட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் யூகே டிஸ்ட்ரிபியூஷனு யார் கொடுக்கணும், என்ன ஓடிடி, என்ன பிளானிங் தெரியுமா? படம் ஷூட்டிங், அந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எழுத முடிச்சிட்டாங்க தெரியுங்களா? கோட் படம்லாம் அந்த அளவுக்கு பிளானிங். அதுலேருந்து கற்றுக்கலாம்ல, அவன் எதுவுமே கற்றுக்க முடிகிறான். எவ்வளோ லொக்கேஷன் அந்த படத்தில். இதில் எங்கே போனாங்க இவனுங்க? இல்லை என்னமோ ட்ரை பண்ணாங்க, தாய்லாந்து போனாங்க, இது செலவாயிடுச்சு. இப்போ இந்தோனேஷியா ஷெட்யூல் இருந்துச்சு, அது அவங்களால போக முடியல. இந்தோனேஷியாவில் தான் அந்த அந்த நீ பார்க்குறது முதல்ல ஃபைட்டு உனக்கு தெரியுமா? இந்தோனேஷியாவில் தான் நிறைய முதல்ல இருக்கும், முதல்ல நிறையா இருக்கும். வீட்டு பார்த்தே முதல்ல இருக்கும். நீ யூடியூப் பார்த்து தெரியும் உனக்கு. நிறைய முதல்ல இங்கே அசால்ட்டாக போயிட்டு இருக்கும் ரோட்லேயே, ஊர்லேயே. உண்மையை முதல்ல வச்சு படம் எடுக்கலாம். அது ட்ரெயினர்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்தோனேஷியா போயிடுவோம், சீப்பாகவும் கிடைக்கும் முடிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தாய்லாண்ட்லேயே அவனுக்கு காசு முடிஞ்சு போச்சு. ப்ளஸ் அந்த தங்கலான் அது இதுன்னு அவனுக்கு இது நிறைய ப்ரொமோஷன் இருந்துச்சு. அதனால் எடுக்க முடியல. அதனால நான் கடைசியில் என்ன வந்து கொடைக்கானல் வந்துச்சு. கொடைக்கானலில் வந்து இந்த தான் கொடைக்கானல் எங்கே முதல்ல கிடையாது இங்கே. புரியுது, இங்கே இருக்கும் கிண்டியில தான் முதல்ல இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நோஞ்ச மாதிரி இருக்கும், மண்டல சொல்ல தான் இருக்கும். ரெண்டாவது ஓகேவா? நீங்க அதை வச்சுலாம் இப்ப ஷூட் பண்ண முடியாது ப்ரோ. அந்த மாதிரி நீங்க அனிமல் வச்சுலாம் ஷூட் பண்ணீங்கன்னா அந்த பண்ண முடியாது. அது அனிமல் முதல்லாம் பண்ண வெல்ஃபேர் போர்டு முடியாது. சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும், நிறைய குடைச்சல் இருக்கு அதுல. பீட்டா வந்துருவான், அவன் இவன்ட் வந்துருவான். அதனால நல்லா எல்லாமே சிஜில தான் பண்றானுங்க. அது இவனுங்க அதுலயும் பட்ஜெட் ஒதுக்கல, ரொம்ப கிரிஞ்சு. என்ன பட்ஜெட் செலவாயிடுச்சு.